ஜொகூர் மாநில தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் உறுப்பு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பக்கத்தான் ஹரப்பான் பொதுச் செயலாளர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அமானா, PKR மற்றும் DAP கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த செயல்முறை நேற்று வெற்றிகரமாக முடிவடைந்ததாக அவர் கூறினார். அவர்களின் முயற்சிகளுக்காக அமானா தலைவர் முகமது ஷாபு, DAP பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் ஆகியோருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். PKR கட்சியின் உதவி தலைவரான சைஃபுடீன் தொகுதி பங்கீடு தொடர்பான பல இறுதி விவரங்கள் அமினோல் ஹூடா ஹசான் தலைமையிலான ஜொகூர் பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவித்தார். பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் அமைப்பின் தொடக்க விழாவில் பேசும்போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். ஜொகூர் மாநில தேர்தலுக்கு முன்னதாக மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP பரிகாத்தான் நேஷனலில் இருந்து விலகி அதற்கு பதிலாக பரிசான் நேஷனலில் இணைய வேண்டும் என்று அம்னோ பரிந்துரைத்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் அம்னோ தலைவர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் MIPP புனிதன் ஆகியோருக்கு இடையே மூத்த அம்னோ தலைவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக நம்பகமான வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளதாக FMT செய்தி வெளியிட்டுள்ளது. பரிசான் நேஷனலில் சேருமாறு MIPP-யை அழைப்பதற்காக அம்னோ அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்று அந்த வட்டாரம் FMT-யிடம் தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீடு மற்றும் கட்சிக்கான பிற முக்கிய சலுகைகள் உட்பட பல விவரங்கள் விவாதிக்கப்பட்டது என்றும் அந்த வட்டாரம் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது. இளம் இந்திய வாக்காளர்கள் மத்தியில் MIPP-க்கு வளர்ந்து வரும் ஆதரவே அம்னோவின் கவனத்தை ஈர்த்ததாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதற்கு பின்னால் தங்கள் கட்சி இருப்பதாக கூறிய டத்துஸ்ரீ ரவிசி ரம்லிக்கு DAP கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் பதிலடி கொடுத்துள்ளார். ரவிசி ரம்லி எல்லாவற்றிற்கும் DAP மீது பழி சுமத்தும் ஒரு புதிய மன நோயை வளர்த்து கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தனது முன்னாள் கூட்டாளியிடம் இருந்து இன்னும் அதிகமாக எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய இளைஞர்கள் இனவாதம், மதவெறி மற்றும் ஊழலை நிராகரித்து ஒற்றுமை, உறுதிப்பாடு மற்றும் தெளிவான நோக்கத்துடன் தேசத்தை முன்னோக்கி வழிநடத்த வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒரு வலிமையான தேசத்தை கட்டியெழுப்ப ஒற்றுமையுடனும் கவனத்துடனும் உறுதியுடனும் இருக்கும் ஒரு புதிய தலைமுறை மலேசியர்களையே நாட்டின் எதிர்காலம் சார்ந்துள்ளது என்று அன்வார் கூறினார். இது ஒரு சிறந்த நாடு. என் பிள்ளைகளே, நீங்கள் ஒற்றுமையுடனும் கவனத்துடனும் தெளிவான நோக்கத்துடனும் இருந்தால் இது இன்னும் சிறந்த தேசமாக மாறும் என்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் இளைஞர்களிடம் தெரிவித்தார். இனவாதம் போதும், மதவெறி போதும், பரவலான ஊழல் போதும் என்று அவர் கூறினார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு அவர் 25 மில்லியன் மதிப்பிலான வருடாந்திர அரசாங்க மானியத்தையும் வழங்கினார். இளம் மலேசியர்களே நாட்டின் போக்கை மாற்றும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றும் முன்னேற்றம் மற்றும் தேசிய ஒற்றுமையை நோக்கிய அதன் பயணத்தில் நாடு ஒருபோதும் தளர்வடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவ்வப்போது ஏற்படும் பதட்டங்கள் மற்றும் சர்ச்சைகள் இருந்த போதிலும் பல்வேறு இனம், மதம், கலாச்சாரம் மற்றும் பின்னணிகளைச் சேர்ந்த மக்கள் அமைதியாக ஒன்றாக வாழ்வதால் மலேசியா அதன் பன்முகத்தன்மையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம் என்று அவர் விவரித்தார். இங்கும் அங்குமாக சலசலப்புகள் இருக்கலாம், ஆனால் நாடு அமைதியாகவே இருக்கிறது. அதுதான் நமது பலம் என்று அவர் மேலும் கூறினார். இருப்பினும் பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு முதிர்ச்சியும் ஞானமும் தேவை என்று அன்வார் வலியுறுத்தினார். கூடுதலாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு உதவுவதற்காக 1 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதையும் அன்வார் அறிவித்தார். இந்த தேசத்தின் எதிர்காலத்தை இளைஞர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஒருபோதும் தடுமாறாமல் இருப்பதை உறுதி செய்ய உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் வழிநடத்த வேண்டும் என்று அன்வார் கேட்டுக்கொண்டார். கெடா மாநில சட்டமன்றத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் ஜமீல் இட்ரோஸ் இன்று காலை அலோஸ்டார் ஜலான் தாந்தோப் அருகே சுங்கை தெலோக் பகான் ஆற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். 78 வயதான அவரது சடலத்தை அலோஸ்டார் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் காலை சுமார் 8:10 மணி அளவில் கண்டுபிடித்ததாக கோத்தாஸ்டார் காவல்துறை தலைவர் சையத் பஸ்ரி சையத் அலி தெரிவித்தார். ஆற்றங்கரையில் அவருக்கு சொந்தமான ஒரு ஜோடி செருப்புகள் கண்டெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் விழுந்ததாக நம்பப்படும் இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் ஜமீலின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். நேற்று இரவு சுமார் 11:30 மணி அளவில் ஜமீலை அவரது குடும்பத்தினர் கடைசியாக பார்த்ததாக சையத் பஸ்ரி தெரிவித்தார்.
இந்நிலையில் சடலம் பிரேத பரிசோதனைக்காக சுல்தானா பாகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஜமீல் 1995ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரையிலும், மீண்டும் 2004ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரையிலும் அம்னோ கட்சியின் சார்பில் பங்காலான் குண்டோர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். கெடா மாநில 14வது சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக நியமிக்கப்பட்டு 2018 முதல் 2023 வரை அப்பதவியை வகித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 3 நாள் உத்தியோகபூர்வ பயணமாக ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். அப்பயணத்தின் போது அவர் தனது ஜப்பானிய தோழர் ஷானே டகாய்ச்சியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இரு தலைவர்களும் பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஜப்பானிய தலைமை அமைச்சரவை செயலாளர் மினோரு கிஹாரா கூறியதாக NHK வேர்ல்டு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. நேற்று யோங்பங்கில் உள்ள MCA அலுவலகத்தில் தீ பற்றியதில் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 80 விழுக்காடு பகுதியை அளித்த இந்த தீ விபத்து கணிசமான சொத்து இழப்புகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் வரவிருக்கும் ஜொகூர் மாநில தேர்தலுக்கான கட்சியின் தயாரிப்புகளையும் சீர்குலைத்துள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் விசாரணைகள் முடிந்தவுடன் கட்சியின் செயல்பாடுகளை ஒரு தற்காலிக வளாகத்திற்கு மாற்றுவது குறித்து பரிசீலித்து வருவதாக MCA இளைஞர் பிரிவு தலைவர் லிங் தியான் சூன் தெரிவித்துள்ளார். இந்த கட்டிடம் நீண்ட காலமாக கட்சியின் செயல்பாட்டு மையமாக இருந்து வருவதால் இச்சம்பவம் MCAவை பாதித்துள்ளது. மாநில தேர்தலுக்கான எங்கள் தயாரிப்புகளை தொடர நாங்கள் ஒரு தற்காலிக இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியுள்ளது என்று அவர் கூறினார். தீ முக்கியமாக கட்டிடத்தின் மேல் பகுதியில் பரவி இருந்தாலும் கட்டிடத்தின் உட்புறம் முழுவதும் இனி பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. மேலும் அனைத்து நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். பினாங்கு ஜார்ஜ் டவுன் கானி டிரைவில் ஒரு கார் திடீரென ஹோட்டலின் வரவேற்பறைக்குள் புகுந்ததில் அங்கிருந்தோர் அச்சத்தில் உறைந்தனர். ஓட்டுநர் பிரேக் என்று நினைத்து ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. காலை 11:15 மணிக்கு நடந்த இச்சம்பவம் குறித்து காரை ஓட்டி வந்த 61 வயது பெண் ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக தீமோர் லாவுட் காவல் நிலைய தலைவர் அப்துல் ரோசாக் முகமது கூறினார். ஹோட்டலில் உள்ள தனது குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் காவல்துறையிடம் தெரிவித்தார். அவர் தவறுதலாக ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்தியதால் கார் ஹோட்டல் வரவேற்பறைக்குள் மோதியது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த விபத்தில் கூரையின் சில பகுதிகள் மற்றும் வரவேற்பறையில் உள்ள சாதனங்கள் சேதமடைந்தன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.